நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க, பயப்படவே கூடாது. இந்த உலகம் நம்மளை பயம் காட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் பயப்படவே கூடாது, தைரியமா இருக்கு. சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. பைபிள் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு சொல்லி. நீங்கள் ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக, ஏசப்பாடைய பிள்ளைகளா நீங்கள் இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டியதே இல்லை. இல்லை அப்படி இல்லை அப்படி நினச்சினா, நீங்கள் ஏசப்பா நானும் உங்கள் பிள்ளையா இருக்கணும், உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுங்க, என் இருதயத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையா கேட்க மாற்றுவார். என்ன பாவம்னாலும் என்னை மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு சொல்லுங்க. என்ன பாவம்னாலும் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்கள் வாங்க டேடின்னு சொல்லுங்க. சரியா? அதான் சார் பாட்டு. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எல்லா மக்களுக்கும் அவர்தான் தேவன். ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஏசப்பா சொல்றாங்க, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாம யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அதனால ஏசப்பா பிடிச்சிக்கோங்க, ஏசப்பா பின்பற்றுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு பாதைக்கு அவர் கூட்டிட்டு போவார். வேணும் வரும்போது நம்ம அவருக்கு போயிடலாம். சந்தோஷம் நிறைந்துடும். ஆமே. ஏசப்பா பின்பற்றாத பிள்ளைகளுக்கு அக்கினி கடல் வைக்கப்பட்டிருக்கு, அங்க தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு இடம், அழுகை நிறைந்த ஒரு இடமா. இயேசுவை அறியாத ஜனங்களை அங்கதான் தள்ளப்படுவாங்களாம். இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஒரு ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பரலோக ரட்சம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால இயேசுவை பிடிச்சுக்கோங்க. ஆமே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, ஒரு உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஏசப்பதான் வழி, ஏசப்பதான் சத்தியம், ஏசப்பதான் ஜீவன். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு எல்லாருமே வாஞ்சி ஆயிருங்க. கடைசி காலத்துல நிக்கிறோம். அந்த உலகத்துலதான் உபத்திரத்தை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறோன்னா, பரலோக ராஜ்யத்துல போய் சந்தோஷமா இருக்கணும். ஆனா இயேசு பின்பற்றி போனாதான் பரலோகத்துல போக முடியும். இந்த உலகத்தின் உபத்திரங்கள் எதுவுமே நம்மளை என்ன செய்ய சேதப்படுத்தாது. அவரை நம்பி இருங்க, அவரை சிக்கன் பிடிச்சிக்கோங்க, அவரையே பிடிங்க, அவரே உங்களை நடத்துவாரு, பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். நித்திய காலமும் பரலோக ராஜ்யத்துல நம்ம இருப்போம். சந்தோஷம் நிறைந்த இடம் அது. அவங்க மண்ணுல எடுத்ததுனால மண்ணுக்கு போட்டுறாங்க சரீரத்தை. நமக்கு இந்த எலும்புகள் எல்லாம், நரம்புகள் சதைகள் எல்லாம் விழுந்துரும். ஆனா நம்மகிட்ட இருக்க ஆத்மா பரலோக ராஜ்யத்துல போயிடும். அங்க இளைப்பாறுதல் வச்சிருப்பாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி, தேவன் கொடுத்த ஆவி தேர்ந்தெடுத்து போயிடும். உள்ள இருக்கிற ஆத்மா அப்படி நேரம் அங்க இளைப்பாறுதல் போயிடும். அவங்க புதிய சரீரத்தை கொடுத்து இளைப்பாறுதல் வச்சிருப்பாங்க. காலம் வரும்போது, நேரம் வரும்போது ஆண்டவர் மகிமை பிரதி சிங்காசனம் உட்காந்து நியாய தீர்ப்பு வைப்பாரு. உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணாங்கிறது அவ்வளவு நியாய தீர்ப்பு நல்ல
கணக்கு கொடுத்தே ஆகணும். ஏசப்பாக்கு முன்னாடி நின்னே ஆகணும். அப்பதான் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் மகிமையா உட்கார்ந்திருப்பார். அவருக்கு முன்னால யாரும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அவரை அவ்வளோ ஒரு பயங்கரமான தேவன், அழகான தேவன், பிரகாசமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நிறைஞ்சாக்கில் இருப்பார். வானம் சிங்காசனம் பூமி பார்த்தபடி அப்படி சொன்ன தேவன் இந்த உலகம் வந்து ஒரு நிறைஞ்சாக்க இருக்கிறார். அவர் அமர்ந்திருப்பார். அந்த இடத்துல போய் எல்லாரும் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. ஒருத்தருக்கு அங்கே நியாயத்திற்கு நடக்கும். இந்த உலகத்தை எப்படி நம்ம இருந்தோங்கிறதெல்லாம் நியாயத்திற்கு உண்டு. ஆண்டவர் பயந்து நடந்து ஆண்டவருக்காக தேவனுக்காக எல்லாத்தையும் சகிக்கிற மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவாரு. ரெண்டு பக்கமும் காலை வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆண்டவர் என்ன தீர்ப்பு கொடுக்க நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உண்மையா பின்பற்றினா பரலோகத்துக்கு போவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.